எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது ஒரு பிஸ்தா கேக். காதலர் தினம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய காதலர் தினம் வாழ்த்துக்கள். காதலர் தினம் ஸ்பெஷலாக நான் ஒரு பிஸ்தா கேக் செய்ய போகிறேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான பிஸ்தா கேக் செய்ய போகிறோம். இந்த பிஸ்தா கேக் ரொம்ப ஈஸி. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். இந்த கேக் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த கேக் தான் செய்கிறேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவை நல்லா தண்ணியில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும் கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் கலந்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி அதை நல்லா பண்ணிக்கலாம். ஒரு எக்கு ஊற்றிக்கிறோம். அதை நல்லா அடிச்சுக்கலாம். இந்த எக்கோட கொஞ்சம் நம்ம பட்டரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பட்டரையும் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் நிறைய சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்காலும் மிக்ஸ் பண்ணுறீங்களோ கேக் சாஃப்டாக வரும். தேவையான அளவுக்கு சர்க்கரை அடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பிஸ்தா பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிஸ்தாவை. அந்த மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பண்ணி வச்சுருக்க மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் நல்லா பட்டர் தடவி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை அதில் ஊற்றுறோம். ரெடி. மைக்ரோவனில் வச்சிடலாம். வச்சுட்டா நம்மளுக்கு சூப்பராக ஒரு கேக்கு கிடைக்கும். நம்ம இப்போ எடுத்து அவனில் வச்சிடலாம். அது நம்ம டைம் செட் பண்ணிடலாம். 20 நிமிஷம். 170 டிகிரி செல்சியஸ் வச்சிங்கன்னா போதும். சூப்பரான அருமையான கேக் ரெடி ஆயிரும். சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.